பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல ஆஹா ஓஹோ ஹோட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம், நம்ம எல்லாரோட ஃபேவரேட்டான தீபக், மஞ்சரி, பிரியங்கா வந்து அந்த ஹோட்டலோட கெஸ்ட்டாக வர போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹோட்டல் 2017 ஆரம்பிச்சிருக்கு, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் 2025 அந்த ஹோட்டல்ஸ்க்கு பெருசாக ஆளே வரமாட்டுறாங்க, கஸ்டமர்ஸே வர்றது இல்லையா. ஸோ அதனால் அந்த ஹோட்டலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக 3 பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் வர போகிறாங்க. அதுதான் நம்ம தீபக் அண்ணா, மஞ்சரி, பிரியங்கா 3 பேரும் வர போகிறாங்க. ஸோ அந்த 3 செலிபிரிட்டிஸும் இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இதை வந்து ரிவ்யூ பண்ணி அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த ஹோட்டலில் ப்ரமோட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹோட்டலோட மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா, கேப்டனான திவ்யா. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் யார்னா பார்வதி. திவ்யா அண்ட் பார்வதி செம்ம காம்போவில், இந்த காம்போ இருக்கும்போதே தெரியுது. ஏன்னா ஏதாவது பஞ்சாயத்து வரும், கண்டிப்பாக பார்வதி எல்லாத்துலேயும் தான் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் திவ்யா எல்லாத்துலேயுமே ஒரு அத்தாரிட்டி எடுக்கிறாங்க. அஸ் அ கேப்டன் அப்படின்றத தாண்டி அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு சுப்பீரியர் ஃபீல்லே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் வேற லெவல் சண்டை வரும். ஏன்னா 2 பேருமே தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பார்வதி அண்ட் திவ்யா காம்போவே அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக குக்கிங் டீமோட ஹெட் பார்த்தோம்னா சாண்ட்ராவை போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு அவங்களுக்கு கீழே திவாகர், வியானா, வினோத் இவங்க 3 பேரும் இருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா சமைச்சு கொடுக்கறதுல அவங்க பண்ணலாம், ஆனால் அதை கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறது திவாகர், வியானா, வினோத்தா தான் இருக்கும். அதே மாதிரி கிளீனிங் டீமோட ஹெட் வந்து பிரஜின். ஸோ எப்போதுமே ஹோட்டலை க்ளீனாக வச்சுக்கிற பொறுப்பு பிரஜின்க்கு இருக்குது. அவருக்கு கீழே துஷார் அண்ட் கனி இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பாத்ரூம் கிளீனிங் வந்து அவரோட ஹெட், பாத்ரூமோட ஹெட் பார்த்தோம்னா அமித். அடுத்ததாக அவருக்கு கீழே அரோரா, எஃப்ஜே. அண்ட் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ் பாத்ரூம் போகும்போது, அதாவது வர அந்த 3 பேர் வந்து பாத்ரூம் போகும்போது அவங்கள என்டர்டெயின் பண்ணி அவங்கள பாத்ரூம்க்கு அனுப்புகிற வேலையும் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எஃப்ஜே பாட, அரோரா ஆட வேற லெவலில் இருக்கும். வெசல் வாஷிங்கோட ஹெட் விக்ரம், அவருக்கு கீழே கம்ருதீன், கெமி இருக்க போகிறாங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு ரிசப்ஷனிஸ்டாக ரம்யா இருக்க போகிறாங்க. ஸோ ரம்யாவோட வேலை என்ன அப்படின்னா, எல்லாமே வந்த உடனே செலிபிரிட்டிஸ்க்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கணும். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ரூம் சர்வீஸ்க்கு சுபிக்ஷா அண்ட் பிரவீன் போட்டிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா அண்ட் பிரவீன் ரூம் சர்வீஸ். ஸோ எப்போ வந்து அவங்க கூப்பிட்டாலும் அவங்க ரூமை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் எப்போ அவங்க கூப்பிட்டாலும் போய் அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும். அண்ட் வெளியே ஸ்டாச்சுவாக நிற்கிற வேலை சபரி. என்னங்க இது, பெரிய ஞானி. இந்த பிக் பாஸையே வந்து இந்த சீசனை வந்து கட்டி காப்பாற்றுற ஞானிக்கு வெறும் ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. அவர் வெளியே பொம்மை மாதிரி வெளியே நின்றுக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் அவரோட வேலை வெளியே நிற்கிறது தானே தவிர உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இத்தனை டீம் பிரிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டீமில் எல்லாத்தையுமே வந்து அந்த டீமுக்குன்னு ஒரு ஹெட் இருக்காங்க. அந்த ஹெட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரான பார்வதி கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். யார் யார் எந்தெந்த ஹெட்டாக இருக்காங்க, நம்மளோட சாண்ட்ரா, பிரஜின், அமித், விக்ரம் இவங்க 4 பேரும் 4 டீமுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அந்த ஹெட் யார்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜரான பார்வதி கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் பார்வதி தான் எல்லாத்தையும் கொண்டு போய் மேனேஜரான திவ்யா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ பயங்கரமான ஈகோ கிளாஷ் 2 பேர்த்துக்குள்ளேயும். ஸோ பயங்கரமான ஈகோ கிளாஷ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளேயும். ஆனால் இந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னா வர்றவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, போன சீசன்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கிற அவங்களே கண்டஸ்டன்ஸே தான் வந்துட்டு கெஸ்ட்டாகவும் வந்தாங்க, அவங்களே தான் ஹோட்டல் டாஸ்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ உள்ளே இருக்கிறவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் வெளியே இருந்து ஆள் எடுத்திருக்காங்க. எதனால்? ஏன்னா இவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தனை ஒர்க்கராகவும் ஒருத்தனை கெஸ்ட்டாகவும் கூப்பிட்டோன்னு வைங்களேன், இவனுங்க அவனுங்களோட அந்த வன்மத்தை கக்கிறதுக்கும் சண்டை போட்டுட்டு, ஏன்னா ஒரு டாஸ்க்கே நீங்கள் உருப்படியாக பண்ண மாட்டீங்க, உங்களுக்குள்ளே போட்டால் நீங்கள் அடிச்சுக்குவீங்க அப்படின்றக்காக வெளியே 3 செலிபிரிட்டிஸை எடுத்து, பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் ஆல்ரெடி இருந்தவங்களை எடுத்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் வெளியே இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டாஸ்கில் டெய்லி பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்டார்ஸ் கொடுக்கப்படும். யார் கொடுப்பாங்க அப்படின்னா, வராங்க இல்லையா 3 பேர், அவங்க வந்து எந்த பர்சன் நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்களாம். ஸோ கடைசியாக யார்கிட்ட நிறைய ஸ்டார்ஸ் இருக்கோ அவங்க கேப்டன்சி டாஸ்க்கு 2 பேரை தேர்வு பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ஸ் நிறைய வச்சிருக்க 2 பேர் வந்து கேப்டன்சி டாஸ்கில் காம்படேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் இப்போ காஸ்டியூம் வந்துருச்சு, எல்லாரும் அவங்களோட ரோலை இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. அண்ட் தலைவன் தீபக், மஞ்சரிலாம் பார்க்க செம்ம ஆசையாக இருக்குது. ஸோ பாப்பம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.